நம்ம இப்போ சொன்னால் முத்துக்குமரன் தோத்தா இவங்களால பொறுக்க முடியாது, சண்டைக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஃபவுல் கேம் ஆடினா ஃபவுல் கேம் ஆடினாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபவுல் கேம் ஆடினா ப்ராப்பர் கேம் ஆடினாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லலை, ஊரே குறும்படம் போட்டு காமிச்சிட்ருக்கு. ராயன் காலை வச்சு தள்ளுறத அந்த பாலுக்குள்ளே தள்ளுறாரு, க்ளீனாக தெரியுது. அது என்னன்னு தெரியல. ராணுவ விளையாடும் போது பிக் பாஸ் வந்து ஒரு இது கொடுத்தாரு, ஒரு வார்னிங் கொடுத்தாரு. ஆனால் ராயன் விளையாடும் போது அந்த வார்னிங்கை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ராணுவ விளையாடும்போது கால் வச்சு தள்ளாதீங்க, அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ ராயன் வந்து நம்பர் 7க்குள்ளே வந்துட்டு தள்ளுறாரு. ஆனால் அதை வந்து பிக் பாஸ் எதுவுமே கேட்கல. அவர் கால் வச்சு, அதாவது அது அங்கே எங்கேயோ விழுந்திருக்கும், அதை நைஸாக கால் வச்சு இப்படி தட்டுறாரு. அதனால் நான் போடல குறும்படம், உங்களுக்கே வந்துடும், நீங்களே பார்த்துருவீங்க. எனக்கு போட்ட காப்பிரைட்ஸ் வந்துடும், யாராச்சும் போட்டவங்க கிட்ட பார்த்துக்கோங்க. க்ளீனாக அந்த 7 பால்குள்ளே போட்டு நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜார் அட்ஜஸ்ட் பண்ணுறதுமே நான் கூட சரி தெரியாமல் ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி தான் நான் அதை நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி அங்கேயும் இங்கேயும் இப்படி சைடில் பார்க்குறாரு அந்த கண். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைடில் அவர் கண் இப்படி முழிக்கிற வீடியோ வெளியாயிருக்கு. ஸோ அவர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. தெரிஞ்சு தான் ஃபால் கேம் ஆடுறார் போல இருக்குது. சும்மா தெரியாமல் அந்த அவசரத்தில் தெரியாமல் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபால் கேம் ஆடும்போது இப்போ ராயானையை நம்ம குற்றம் சொல்லலை, இதை எப்படி பேபி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. உடனே சொல்ல வருவீங்க பிக் பாஸ்க்கு யாரையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு முத்துக்கு வந்து டிடிஎஃப் வேணாம், அதை நான் சொல்லிடுறேன். அவர் நாமினேஷனில் வரணும், அவருக்கு ஓட்டு வரணும். ஸோ அவர் டிடிஎஃப்பில் வேணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அது என்ன தில்லாலங்கடி வேலை, ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறாருங்கிறத யாராவது ஒருத்தர் கேட்கணும். இப்படி ஏதாச்சும் இப்படி போய் நியூஸ் போய் ஏதாவது ஒரு பெரிய சேனல் அது போட்டால் பிக் பாஸ்லேருந்து யாராவது பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் இதை பற்றி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.